பவரான டீம் இந்தியா தன்னோட பவர் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக துபாயில் UAE 57 ரனுக்கு ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை 4.3 ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் இதே துபாயில் ஓமானை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ரொம்ப முக்கியமான மேட்சா. ஏன்னா ஆப்கானிஸ்தான் vs பங்களாதேஷ் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பேசியிருப்போம் அந்த நெட் ரன் ரேட். பட் இங்கே வந்து நெட் ரன் ரேட் பிரச்சனைங்கிறத தாண்டி பாகிஸ்தான் இந்த மேட்சை ஜெயிக்கிறதுல வந்து நெட் ரன் ரேட் வேணுமா, இல்லை என்னென்ன விஷயங்கள் தேவை. ஸோ பாகிஸ்தான் இன்கேஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இன்கேஸ் ஓமன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த குரூப் எப்படி டெத்தாக மாறப்போகுது, குரூப் ஆஃப் டெத்தாக மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த வீடியோவில் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோலேயே உங்களுக்கு நான் தேங்க் பண்ணியிருப்பேன். பட் அகெயின் உங்களுக்கு தேங்க் பண்ண நான் கடமைப்பட்டுருக்கேன். விகடனோட டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025 பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனல் நாமினேட் ஆகி ஸோ ஜெயிச்சிருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் பார்த்துட்டு இருக்கீங்களே நீங்கள் தான் காரணம். உங்களால் தான் நான் இப்போது செப்டம்பர் 13 கலைவாணர் அரங்கத்தில் அந்த விகடன் தாத்தா அவார்டு என் கையில் வரப்போகுதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அது ஓஜி சப்ஸ்கிரைபர், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க, நீங்கள் தான் ஒரு காரணம். உங்களுக்காக நான் ஸோ விகடன் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் துபாயில் நடக்க இருக்கக்கூடிய மேட்ச் நம்பர் 4 பாகிஸ்தான் vs ஒமான் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌடை புல் பண்ணுறதுக்கும் டிவியில் பார்க்க வைக்கிறதுக்கும் நல்ல மேட்ச் தேவைப்படுது. அது ஒமான் அண்ட் பாகிஸ்தான் மேட்ச் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓமான் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க 2024 T20 வேர்ல்டு கப் பாடினாங்க. ஆஸ்திரேலியாவே அவ்வளோ ஈஸியாக அவங்க ஜெயிக்க விடலை, கொஞ்சம் கஷ்டப்படுத்தவும் செஞ்சதை பார்க்க முடியுது. ஆனால் ஓமானில் பிரச்சனை இருந்துச்சு. அதாவது 2024 T20 வேர்ல்டு கப்பிலான பிளேயர்களுக்கு பாக்கி கொஞ்சம் சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு. பட் இப்போ அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து போர்டு சொல்லிட்டாங்க, நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம், அந்த காசை திருப்பி கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு ஆனால் ரெகுலராக கிரிக்கெட் ஆடிக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஏஷியா கப் 2025 ஆட வந்திருக்கிறாங்க. பட் அந்த சைட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜடீந்தர் சிங் எல்லாருக்கும், அது ஓமான் கிரிக்கெட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜடீந்தர் சிங்கை தாண்டி தான் நீங்கள் போவீங்க. ஸோ ஜடீந்தர் சிங் மேலே கேப்டன் அண்ட் பேட்டர். ஆக்சுவலி இந்த வருஷத்தில் ஒரு 100 ஒன்று அடிச்சிருக்கிறாரு. அது ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று அவர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ஷக்கீல் அகமது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 2 வருஷம் ஆடிட்டு இருக்காரு. ஆனால் கண்ட்ரோல்டாக இருக்குது. அவர் எக்கனாமி ரேட் பார்க்கும்போது ஒரு 6க்கு மேலே போகவும் இல்லை. ஒரு மாதிரி பார்க்கலாம்ப்பா, நீங்கள் கவனிக்கணும்னா நீங்கள் ஷக்கீலோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நீங்கள் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆரியன் பிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆஃப் ஸ்பின்னர் யங்ஸ்டர் அண்டர்-19 வேர்ல்டு கப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு வயசு இப்போ 20 ஆகுது. ஸோ அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ப்ளஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆமீர் கலீம் 40+ ஏஜ் ஆகுது. லேட்டாக கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணார். பட் ஆனால் அவர் தான் அந்த ஓப்பனிங் ஸ்பாட், அந்த டாப் ஆர்டரில் ஒரு மாதிரி பெர்மனெண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவர். இதை தாண்டி மிர்சா சுக்லாங்கிற 2 விக்கெட் கீப்பர்ஸ். ஸோ இதில் வந்து சுக்லா விக்கெட் கீப்பர் பண்ணுவார், மிர்சா ஃபீல்டராக இருப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமியா ஸ்ரீவாஸ்வா லெக் ஸ்பின்னர், மத்திய பிரதேஷ்காரர், அங்கே ஓமானுக்காக ஆடுறாரு. ஸோ வெரைட்டி இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் இருக்காங்க. ஓமான் பொறுத்த வரைக்கும் 11ல் குழப்பம் இருக்குது. அதாவது த்ரூ அவுட்டாக ஓமானை ஃபாலோ பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஓமானோட பாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த 11s ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு பேட்டிங் ஆட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாதம் இல்லை. பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பிளேயர்ஸ்லாம் மிஸ் அவுட் ஆகிறாங்கும்போது ஸோ 11s ஸ்குவாட் ஷேக்கியாக தான் இருக்குது. பட் பார்ப்போம் இவங்க பாகிஸ்தான்கிட்ட தாண்டி UAE என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன ஜடீந்தர், ஆரியன், ஷக்கீல் அகமது, இந்த 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நான் கொஞ்சம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இது ஒரு பக்கம். பாகிஸ்தான் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் கடந்த பல மாதமாகவே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இவங்க தான் ரொம்ப அதிகமாக ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஐபிஎல் இவங்களோட பிளேயர்ஸ் இல்லைங்கிறதுனால மேலே எல்லா கண்ட்ரி பிளேயர்ஸும் அவங்க ஐபிஎல் ஆடிட்டு இருப்பாங்க. பட் இவங்க மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க, சில பேர் கவுண்டி ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வேலையில் நீங்கள் இவங்களை பார்க்கும்போது என்னென்னா அவங்க வந்து பங்களாதேஷ் கிட்ட ஆடி ஹோமில் வின்னு இங்கே மிர்பூரில் போய் லாஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸில் போயிட்டு அவங்க ஓடி சீரிஸ் தோதலாம், அவங்க ஒரு T20 சீரிஸ் வின் பண்ணாங்க. இப்போ ட்ரை சீரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தோத்தாலும் பட் ஃபைனலில் ஆப்கானிஸ்தானை போட்டு குத்தி இருக்கிறாங்க. அப்படிங்கிறதும் பாகிஸ்தான் ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் இன்கன்சிஸ்டன்சி பார்க்குறோம். ஆனால் மைக்கர்சன் அண்ட் இந்த பக்கம் புதுசாக கேப்டன் ஆகியிருக்கிற, ஏன்னா பாபர் அசம் இல்லை, ரிஸ்வான் இல்லை, ஆகா அலி சல்மானுக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு டெஸ்ட்டு தான் இங்கே இதை நான் சொல்லுவேன். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. பட் ஆனால் செட் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் இப்போ எங்களோட ஸ்குவாட், இதுதான் இப்போ எங்களோட டீம். எனக்கு தெரிஞ்சு 2026 இதே டீமே எடுத்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்கோர் கார்டில் பார்க்கும்போது
கொஞ்சம் திருப்திகரமாக இருக்குது. சூப்பர் அதனால ஒரு மாதிரி திருப்திகரமாகவே இருந்துகிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட இவங்க வின் பண்ணதுங்கிறது பங்களாதேஷ் கிட்ட இவங்க அடித்த ரன்ஸ் அதாவது 201 197 லாகூரில் அடித்தாங்க. இங்கே ட்ரை சீரீஸில் வின் பண்ணதும் அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குது. ப்ளஸ் இப்போ எல்லா பிரச்சனையும் சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த பிரச்சனை வச்சுன்னா கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போ அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கும் போது நினைக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பேன். இப்போ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் என்னென்னா லெவல்ஸில் கீழே பிரச்சனை வரும். கீழே வந்து இப்போ நீங்கள் அப்ரரை ஆட வைக்கிறீங்க, ஓகே, பட் இங்கே முக்கியனை நீங்கள் ஆட வைக்கணும் அப்படின்னா மேலே ஒரு ஃபாஸ்ட் பாலர் நீங்கள் எடுத்தே ஆகணும். ஹாரிஸ் ரஃப் இருக்கார், ஷஹீன் ஷா அஃப்ரிடி இருக்கார், இதே போல் ஹசன் அலி இருக்கார், அதுக்கப்புறம் வசீம் இருக்காப்புல. இல்லை வசீம் வெளில, அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரஃபா இல்லைனா முக்கியமா அப்படிங்கிறது தான். முக்கியம் வந்து நல்ல ரிஸ்ட் ஸ்பின்னர். அவர் வெஸ்ட் இண்டீஸில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தார். இது ரிஸ்ட் ஸ்பின்னரோட காலங்கிறதால ஸோ மேக்ஸிமம் அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா ரஃப் வெளியில் மேபி டிபெண்ட் ஆன் கண்டிஷனாக கூட இருக்கலாம். பட் இந்த மேட்ச்சில் வந்து ரஃப் ஆடி ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ரஃப் ஒரு வேலை ஆடினார்னா அடுத்து இந்தியா கூட ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் வருது. அதில் ரஃபுக்கு இங்கேயே பவுலிங் போட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வார்ம் அப் பண்ண மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா உள்ள முக்கின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிச்சுன்னா ட்ரை சீரீஸ் ஃபைனலில் முக்கின் ஆடி இருந்தார். ஸோ முக்கியனோட கான்ட்ரிபியூஷன் த்ரூ அவுட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அங்கெல்லாம் முக்கியனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறதுனால ஆட வைப்பாங்க. ஷஹீன் ஷா அஃப்ரிடியுமே ஒரு மாதிரி நல்லா போட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. ஸ்கோர் கார்டு அதை தான் சொல்லுது. பட் இது ஒரு பக்கம். இப்போ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நெட் ரன் ரேட் பிரச்சனை அவங்களுக்கு கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. இப்போ ஒருவேளை இந்த மேட்ச்சில் தோக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஒரு இந்தியா கூட வரும்போதோ யுஏஇ கூட வரும்போது கண்டிப்பாக ஜெயிக்கணும், நல்ல ஸ்கோரில் ஜெயிக்கணுங்கிறதெல்லாமே இருக்கும். ஏன்னா ஓமான் வந்து இப்போ பாகிஸ்தானை பீட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வேளை இந்தியா கிட்ட க்ளோஸாக வந்து தோற்று யுஏஇ பீட் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே யார் போகிறது, பாகிஸ்தான், இந்தியா, ஓமான், இப்படி ஒரு குழப்பம் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வின் பண்ணணும்னு ஆடுவாங்க. ஆனால் உள்ளே போகும்போது நெட் ரன் ரேட் பற்றி யோசிக்காமல் டீமை பற்றி இப்போ யோசிச்சா லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஃபர்ஹான், அய்யூப். ஸோ இப்போ அய்யூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங் பாலிங் ரெண்டுத்துலையுமே இந்த மேட்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஹானுக்கோ அய்யூபுக்கோ ஃபகர் ஜமானுக்கோ ஸோ இவங்கெல்லாம் ஒரு பெருசாக பேட்டில் பட்டு பெரிய ரன் அடித்தாங்கன்னா அடுத்த மேட்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்த டீம் இவங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படவும் செய்வாங்க. அப்படிங்கிறதுனால வந்து ஸோ டாஸை வின் பண்ணி ஒரு 200+ போவோம், 250+ போவோம் அப்படிங்கிற பிளானில் வருவாங்களா? இல்லைப்பா அடுத்த மேட்ச்சுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதுனால ஒரு பிரேக் வரணுங்கிறதுனால சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்களா? ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது இவங்ககிட்ட அது பண்ணுறதுக்கான பவுலிங் அட்டாக் இருக்குது. பட் நான் என்ன யோசிப்பேன்னா பாகிஸ்தானோட பேட்டிங் ஆர்டரை செக் பண்ணுவோம் நான் ஆசைப்படுவேன். பேட்டர்ஸ்க்கு தான் 100 டீம் கிட்டே ஒரு 200+ வரும்போது அது இன்னும் ஒரு பயமாக இருக்கும். பட் துபாயில் கண்டிப்பாக அதை பண்ணலாம். இந்தியாவும் யுஏயும் ஆடும்போது ஒன்று வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ரிஸ்ட் ஸ்பின்னர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஆடுறது கஷ்டம். பட் அதை தானே அக்சர் பட்டேலும் நல்லாவும் போட முடியுது. அக்சர் பட்டேல் அடித்தாலும் அக்சர் பட்டேல் திரும்ப ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாரு. ஸோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் தன்னோட பவுலர்ஸ்களையும் பேட்டர்ஸ்களையும் டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் இது. பட் பவுலர்ஸ்களை டெஸ்ட் பண்ணுறதை தாண்டி தன்னோட பேட்டர்ஸ்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டுனா ஒரு ப்ராக்டிஸ், ஒரு மேட்ச் சிமுலேஷன் வச்சு ஆடுவாங்க, ஓப்பனன்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மேட்ச் அதை நினச்சிட்டு ஆடணும் அப்படின்னா அதுக்கு டாஸை வின் பண்ணணும், ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணும். பட் இன்னொரு பக்கம் ஓமான் ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க, ஏன் நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, ஏன் நாங்கள்லாம் ஜெயிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வந்தாங்கன்னா ஸோ கேம் சுவாரஸ்யமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து இப்போ நவாஸ், ஹாரிஸ் இவங்கள பேட்டிங் செக் பண்ணணும். அப்படிங்கிறதுனால இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோக்கு நான் விக்கெட்டாக விடுவாங்க தெரியலை, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இது வரைக்கும் எல்லாம் நினச்சபடி தான் போயிட்டு இருந்துகிட்டு இருக்கு, வித்தியாசம் எதுவும் நடக்கவும் இல்லை. அண்ட் ஷஹீன் ஷா அஃப்ரிடி துபாய்லாம் வரும்போது எனக்கு அப்படியே ஏஷியா கப் ஞாபகம் வரும், 2021 வேர்ல்டு கப். எஸ், ஷஹீன் ஷா அஃப்ரிடி என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு நெட் ரன் ரேட் பற்றின பிரச்சனை இப்போதைக்கு கிடையாது, ஜெயிச்சாலே போதும், அடுத்தடுத்த மேட்ச் ஜெயிச்சாலே போதும், உள்ளே போகலாம். ஸோ வீணா நெட் ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்கிறதுனால அக்ரெசிவாக போய் அவுட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருப்பாங்க. பட் ஓமான் கிட்ட இருந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்தியாவும் யுஏயும் ஆடின மேட்ச் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஆப்கானிஸ்தான்கிட்ட முதல் 15 ஓவர் ஹாங்காங் சைனா ஒன்று பண்ணாங்களே பவுலிங்கில், அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் ஓமான் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னொன்று ஓமானுக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் அபுதாபி T10 ஆடிடுவாங்க, அப்புறம் வந்து இங்கே IL T20 ஆடுவாங்க, இதில் இருந்து பார்த்தீங்கன்னா MLC போயிடுவாங்க. பட் ஓமான் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓமான் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ஓமான் பிளேயர்ஸோட வயசு ஆவரேஜாக பார்க்கும்போது 30+ இருந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ யங்ஸ்டராக நான் சொல்கிறேன்ல ஆரியன் பெஸ்ட்டு, அவர் தான் இருக்கிற ரொம்ப யங்ஸ்டரு, ஒரு 20 வயசில் ஆடக்கூடியவர். மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா 35, 37, 40 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்க கிரிக்கெட்டுக்குள்ளே லேட்டாக தான் என்ட்ரி ஆனாங்க. தென் மைக்ரேட் ஆகி நிறைய பேர் ஓமானில் இருந்து ஆடுறாங்க. இப்போ நான் சொன்னேன் ஸ்ரீவர்சா லெக் ஸ்பின்னர், அவர் வந்து போபால்காரர், அவர் அங்கே ஆடுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஓமான் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி ஏஷியா கப் 2022 ஒரு மாதிரி பெட்டராக பண்ண மாதிரி இருந்தது அல்மிரேட்டில். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ ஓமான் ஜெயிக்க ஆரம்பித்தாங்க, இன்கேஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா
எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகலாம். சரி, ஓகே. வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் எஸ் பாகிஸ்தான் ஜெயிப்பாங்க நான் பிலீவ் பண்ணுறேன். 54% பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 46% ஓமான் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது தான் நான் பார்க்குறேன். என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில். பாகிஸ்தான் சைட்லேருந்து நான் ஷைன் ஷாஃப்லி ஒரு 5 எடுக்கிறதோ, ஹாரிஸ் ரவுஃப் வந்து முட்டி ஒரு 5 விக்கெட் எடுக்கிறதோ 7 விக்கெட் எடுக்கிறதோ தாண்டி நான் அந்த பக்கத்துலேருந்து ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நான் ஒரு 100 எதிர்பார்க்குறேன். நான் அந்த மாதிரி நான் 100 பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓமான் கிட்ட இருந்து நான் சொன்ன ஜட்டீந்தர் சிங் கிட்ட ஒரு 50 பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூஷன் மூலமாக டீம் ஜெயிச்சாலும் ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த குரூப்பில் கான்ஸ்டபிள் கலாட்டா இல்லை என் அறிவு எட்டின வரைக்கும். சரி, ஓகே. அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஐபிஎல் பாப்பியா?